எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியர்ட் திங்ஸ் தட் மேக் சிக்மா மேல்ஸ் மோர் ஸ்மார்ட்டர் தென் வி ரியலைஸ். ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? எந்த மாரி பாராமீட்டர்ஸ்லாம் வச்சு மெஷர் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஒரு மென் ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவுட்டர் அப்பியரன்ஸ் சூப்பரா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பிசிக்க சூப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடை, உடை, பாவனை இதெல்லாம் வேற லெவல்ல இம்ப்ரஷனா சூப்பரா இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே வேற லெவல்ல அட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற மாரி யோசிச்சோம்னா, அவங்க அட்ராக்டிவான ஒரு மென்னா இருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவோம். அதுல அவங்களுடைய ஆட்டிட்யூடா இருக்கலாம், அவங்களோட கேரக்டரா இருக்கலாம். எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஆனா ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இத மட்டுமே சார்ந்தது கிடையாது. ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு மென்ன பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இன்னொரு வகையில எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அறிவு சார்ந்து பார்க்கலாம். எந்த அளவு அறிவாளியா இருக்காங்க, எவ்வளவு நாலேட்ஜபிளான பெர்சனா இருக்காங்க, எவ்வளவு கிரிட்டிக்கலான ரொம்ப சோதனையான ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான கட்டத்துல கூட கூலா முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி ரொம்ப ஜாலியான ஈஸியான கட்டத்துல கூட எதெல்லாம் சீரியஸா நோட் பண்ணணுமோ, அதெல்லாம் சீரியஸா நோட் பண்ணிட்டு இருக்காங்களா, அத பேஸ் பண்ணியும் ஒரு மென் ரொம்ப ஸ்மார்ட்டா தெரிவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கும் நம்ம மைண்டுக்கும் அதிகமா சம்மந்தம் இருந்துட்டு இருக்கு. நீங்க உங்க மைண்ட பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட்டான மென்னாவும், ஸ்மார்ட்டான வுமனாவும் மாறிட ஆரம்பிக்கலாம். இததான் சயன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம சயன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மைண்ட அதிகமா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான, மோசமான சூழ்நிலையில ஃபன்னியான திங்ஸ ரொம்ப ஜாலியான திங்ஸ நம்ம மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஜாலியான, ஃபன்னியான மொமெண்ட்ல சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கும். ஆனா தனிமையில இருக்கும்போது மட்டும் நம்ம மைண்ட் நம்மகிட்ட உண்மையா இருந்துட்டு இருக்கும். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கலாம், ரொம்ப ஃபன்னியா இருக்கிறதா இருக்கலாம், ரொம்ப சீரியஸா இருக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள் தான் நம்ம மைண்ட ப்ராசஸ் பண்ணி நம்மள எப்படி வெளியில பிஹேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சிட்டு இருக்கு. அந்த மாரி நம்ம பிஹேவ் பண்ணும்போது, வெளியில இருக்க மக்கள் சில நேரத்துல நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல வியர்டா பார்க்கலாம். இல்ல கரெக்ட்டா பிஹேவ் பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லப்படுற மாரியான ரெகக்னிஷன் குடுக்கலாம். இல்ல அன்யூசுவலா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். எல்லாமே நம்ம மைண்ட் கிட்ட தான் இருக்கு. நம்மளோட ஸ்மார்ட்னஸும் நம்மளோட மைண்ட் கிட்ட தான் இருக்கு. இந்த இடத்துல மைண்ட பத்தின கிளாரிட்டி வச்சுட்டு இருக்கிறதுனால, நம்ம நெனைச்சத விட அதிகமா ஸ்மார்ட்னஸான பீப்பிளா சிக்மா மிஸ் தெரிஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு ரேரஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பீப்பிளா அவங்க மாறுறதுக்கான காரணமும் அவங்களுடைய சயன்ஸ் ஆஃப் மைண்ட். அவங்களோட மைண்ட அழகா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் சில இன்சிடென்ட்ல இந்த ஆண்கள் ரொம்ப அதிகமான ஸ்மார்ட்னஸா நம்ம நெனைச்சத விட அதிகமா தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அத பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எது சிக்மா மேல அதிகமான ஸ்மார்ட்டான மென்னா காட்டுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா பிரிடிக்டிங் தி ஸ்கேரி அக்யூரசி அப்படின்ற மாரி சொல்லலாம். பிரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே நம்ம அடுத்தடுத்து என்ன ஆகப் போறோம், என்ன மாரி இடத்துக்கு போயிட்டு இருப்போம், நம்ம என்ன பாஸ்ட்ல பண்ணோமோ அத பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் டிசைன் ஆகப் போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளே சொல்லிடுவோம். எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்காது. நான் இது இந்த அளவு நான் எஃபோர்ட் போட்டுருக்கேன், இந்த அளவு எஃபோர்ட் போடல. நான் இந்த மாரியான மனிதனா மாறணும், நான் இந்த மாரியான மனிதனா மாற மாட்டேன்னு சொல்லப்படுற இந்த பிரிடிக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சே தீரும். ஆனால் சில நேரங்கள்ல சில பிரிடிக்ஷன்ஸ சில விஷயங்கள நம்மளால ஏத்துக்க முடியாது. சில ரிசல்ட்ட நம்மளால ஏத்துக்க முடியாது. இது இப்படிதான் நடக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சா கூட அறிவு சொல்றத மனசு கேட்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் சொல்லுவாங்க. ரேஷனல், இர்ரேஷனல்னு சொல்லுவாங்க. ரேஷனல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எந்த ஒரு விஷயத்தோடையும் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகி அட்டாச் ஆகியிருக்க கூடாது. அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸா இருக்கலாம், இல்ல வேற சில பெர்சனல் மேட்டர்ஸா இருக்கலாம். அப்படி ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆகியிருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரலன்னா நீங்க உடைக்கப்படுவீங்க. அததான் அதனால தான் நீங்க இர்ரேஷனலான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே சமயத்துல நீங்க எப்படி டிட்டாச் ஆகியிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களோட எமோஷன் எவ்வளவு தூரம் உங்களோட ஃபைனான்ஷியல் மேட்டரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேட்டரா இருக்கலாம். "ஏய் இந்த லவ் உனக்கு பிரேக்கப் ஆயிடும்பா. இது உனக்கு செட் ஆவாது. இந்த கேர்ள் இந்த மாரிலாம் பேசுறாங்க. நீ இந்த மாரி இருக்க. உங்க நேச்சர் இந்த மாரி இருக்கு. உனக்கு செட் ஆகும்னு சொல்லப்படுற." இந்த விஷயத்த தெரிஞ்சு நீங்க எமோஷனலா டிட்டாச் ஆகி இருக்கும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரேஷனலான டிசிஷன் எடுத்துட்டு இருப்பீங்க. அப்போ இந்த ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் சிக்மா மேல்ஸ் கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதுக்கான காரணம் அவங்களுடைய அவுட்கம்ம பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க. என்ன மாரி ரிசல்ட் வந்தாலும் பிசினஸ்ல ரூ. 10,00,000 லாஸ் ஆக போதுனாலும், அத அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ணிட்டு, அத பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்ன்னு யோசிப்பாங்க. முட்டை உடைஞ்சு போச்சுன்னா, முட்டை உடைஞ்சு போச்சு, முட்டை உடைஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உடைஞ்ச முட்டைய வச்சு எப்படி ஆம்லெட் போடுறதுன்னு கத்துக்கணும்னு சொல்ற மாரி, ஒரு விஷயம் ரிசல்ட் தப்பா போக போகுதுன்னு தெரிஞ்சா, இங்க நெறைய பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, எல்லா பாசிபிலிட்டியுமே செக் பண்ணிட்டு, இது இப்படிதான் போகும்ன்னு சொல்லிட்டு கூலா உட்கார்ந்துட்டு இருக்க மனிதர்கள் தான் சிக்மா மேல்ஸ். அந்த எபிலிட்டி அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியா, பிராக்டிகலா பீப்பிளுடைய மாஸ்க்குக்கு பின்னாடி அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அனலைஸ் பண்ற இந்த அனாலிட்டிக்கல் பிரெயின் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இந்த விஷயம் ஃபியூச்சர்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பத்தி பயப்படாம எவ்வளவு ஸ்கேரியான பயம் கொடுக்குற மாதிரியான ரிசல்ட் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலுமே
அத பிரெடிக்ட் பண்ணிட்டு நம்மனால இதுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மனால எத ரெடி பண்ண முடியுமோ அத பண்றதுக்கான குவாலிட்டிய வளர்த்துக்கிறதுனால, நம்ம நெனச்சத விட இவங்க ஸ்மார்ட்டான மென்ஸா தெரியிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் பிரெயின்ஸ் நெவர் ஷட் ஆஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா முண்டேன் டாஸ்க் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டெர்ம் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. இந்த முண்டேன் டாஸ்க்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அரைச்ச மாவே அரைச்சுட்டு இருக்கிறது. டெய்லி ஒரே வேலைய செஞ்சுட்டு இருக்கிறது. நம்பள்ல சில பேர்ன்னு சொல்றத விட, நம்பள்ல ஒரு முக்காவாசியான மனிதர்கள் வந்து, நம்மளுக்கு டெய்லி ஒரு வேலைகள் இருக்கும். அதுவும் ஆஃபீஸ் ஒர்க்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரே வேலை. ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலைய நம்ம செஞ்சுகிட்டே இருப்போம். வருஷ கணக்குல செஞ்சுட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வேலைய நம்ம யோசிக்காம செய்ற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிடுவோம். அததான் வந்து முண்டேன் டாஸ்க் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ரொம்ப யூசுவலான, சிம்பிளான டெய்லி பண்ற வேலை. டெய்லி போனா இதான் ஆஃபீஸ்ல வேலை, இதுதான் முடிப்பேன், இதான் வருவேன். ஆனா, இந்த டாஸ்க்க செஞ்சாலுமே கூட அவங்க பிரெயின் ஷட் ஆஃப் ஆகாது. சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற மனிதர்களுடைய பிரெயின் வந்து ஓப்பனான கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டுட்டே இருக்கும். ஓப்பனான திங்கிங் அதிகமா பண்ணிட்டே இருக்கும். இத வந்து ஓவர் திங்கிங்கா இருக்கு. இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அப்படின்ற மாரி இத எடுத்துக்க கூடாது. ஈஸியான அன்யூசுவலான டாஸ்க்க நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய மனிதர்கள் வந்து அப்படியே கூலா உட்கார்ந்து ரிலாக்ஸா இதான் பண்ண போறோம்ன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அடுத்தடுத்து நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லப்பட்ட திங்கிங் இருக்கிற மனிதர்களால மட்டும் தான் வந்து, அந்த ஈஸியான டாஸ்க்ல கூட என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியும்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அத திங்க் பண்ணி ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அன்பிரெடிக்டபிள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நாளைக்கு எந்த சிச்சுவேஷன் வேணா வரலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா இல்லையான்னு தான் மேட்டர். ஏன்னா வந்து லக் ஃபேவர்ஸ் ஃபார் பிரிபேர்ட் மைண்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நீங்க உங்கள பிரிபேர்டா வச்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூசுவலான டாஸ்க்க கூட அதிகமா திங்க் பண்ணி ஏதாவது இதுல வந்து இம்பார்ட்டன்ட்டா நம்ம யோசிக்க முடியுமா? ஏதாவது இதுல வந்து புதுசா பண்ண முடியுமான்னு சொல்லப்படுற அந்த தாட் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இந்த ஒரு தாட் இருக்கிறதுனால சிக்மா மேல் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து ரொம்ப நம்ம நினைக்கிறத விட அதிகமா ஸ்மார்ட்டான மனிதர்களா தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்மா மேல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் மோர் தென் தெம்செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து அதிகமா செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிற ஆண்கள். அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா எப்படி இருந்தாலுமே கூட சரி, அவங்கள பத்தின ஃபுல் கைடே அவங்க கிட்ட இருக்கும். ஆனா, அத விட அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள பத்தின கைடு அவங்க கிட்ட பெரிய ஒரு ஒரு புக்கே வச்சிருப்பாங்க. யார் எப்ப எப்படி மாறுவாங்க, யார் இவங்களுக்கு செக் வைப்பாங்க, யார் இவங்கள பாராட்டுவாங்க, யார் இவங்கள வந்து பழி வாங்குவாங்க, யார் இவங்கள போட்டு தள்ள பிளான் பண்றாங்க, யார் இவங்களுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க, யார் இவங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் குடுக்க போறாங்க, யார் இவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுற அந்த கைடே அவங்க கிட்ட இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பவர் எப்படி இந்த மாரி ஆண்கள்கிட்ட அதிகமா வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் அப்சர்வேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதிகமா பேச மாட்டாங்க. முதல்ல அந்த என்விரான்மென்ட்ட ஃபுல்லா கவனிப்பாங்க. அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய முழு டாஸ்க்காவே இருந்துட்டு இருக்கும். அப்படி கவனிக்கும்போது ஒரு இப்ப பொதுவா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு மனிதர் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க மனசுல இந்த வேதனைலாம் இருக்கு. அவங்களுக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க இந்த வேதனையில இருக்காங்க. இல்ல இவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. இவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த சொன்னா தான் தெரியும். ஆனா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற மனிதர்கள் கிட்ட ஒரு ஹை வேல்யூ மென்ஸ் கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அதுக்கான காரணம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கைடன்ஸ் தான். ஒரு பெர்சன் வந்து எப்படி நிக்கிறாங்க, நடக்குறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு சொல்லப்படுற இந்த பாடி லாங்குவேஜ் கியூஸ வச்சு, இவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, என்ன மாரி இருக்காங்க, இவங்க கிட்ட இது கேட்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த என்விரான்மென்ட் அப்சர்வ் பண்ற இந்த நேச்சர் வந்து, அவங்க மேல இருக்கிற அவேர்னஸ விட சுத்தி இருக்கிற மனிதர்கள் மேல இருக்கிற அவேர்னஸ வந்து இவங்களுக்கு அதிகப்படுத்தும். இந்த விஷயத்த அதிகமா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனாலயும், சுத்தி இருக்க பீப்பிள வந்து அதிகமா அவேர்னஸா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனாலயும், எந்த சிச்சுவேஷன்லயும் அகைன் சொல்றேன், எந்த மோசமான டவுனான சிச்சுவேஷன்ல கூட அடுத்து அவங்க எவ்வளவு தூரம் அப்ல போ முடியும்னு சொல்லப்படுற அந்த டெக்னிக் இந்த மாரி ஆண்கள் கிட்ட தெரியும். அந்த மாரி போயும் காட்டுவாங்க, ஜெயிச்சும் காட்டுவாங்க. இந்த ஒரு ரீசன்னால நம்ம நெனச்சத விட இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்பிளா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் கொஸ்டின்ஸ் ஈவன் ஆப்வியஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆப்வியஸா இது எதுவுமே கொஸ்டின் பண்ணக்கூடாதுப்பா. இதெல்லாம் வந்து எழுதப்படாத விதி, இல்ல எழுதப்பட்ட விதி. இத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் இருக்கும்போது, இந்த மாரி ஆண்கள் வந்து அதிகமா ஸ்மார்ட்டா தெரியறதுக்கான காரணம் வந்து, ஒரு ஆப்வியஸான விஷயத்த கூட கொஸ்டின்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கேள்வி ஞானம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கேள்வி கேட்க கேட்க தான் அதிகமான ஒரு பதில் கிடைச்சுட்டே இருக்கும். பதில் கிடைக்க கிடைக்க தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம்னு சொல்லப்படுறதுனால, சொசைட்டில இருக்கிற 3 முக்கியமான விஷயம். மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸா இருக்கலாம், சோசியல் மேனிபுலேஷனா இருக்கலாம், இல்ல ஃபால்ஸ் இன்டர்பிரேஷனா இருக்கலாம். இல்ல ஃபால்ஸ் அசம்ப்ஷனா இருக்கலாம். இந்த 3 விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மள சுத்தி எக்கச்சக்க மார்க்கெட்டிங் விஷயங்கள் போயிட்டே இருக்கு. உங்களுடைய பிளஷரான விஷயங்கள் உங்களோட பிரெயின்க்குள்ள வந்து உங்களுக்கே தெரியாம, இந்த விஷயத்த வாங்குங்க, இந்த விஷயத்த இந்த மாரி யூஸ் பண்ணுங்க, இந்த விஷயத்த வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி நெறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. அதுல சில பேர் விழுந்துருவாங்க. ஆனா சிக்மா மேட்ச் மாரி இருக்கிற ஆண்கள் விழமாட்டாங்க.
அந்த மார்க்கெட்டிங் ட்ரிக்ல நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு? அவங்கள வந்து ஒரு முக்கியமான பெர்சனா வச்சு பார்ப்பாங்களே தவிர்த்து, அவங்களுடைய ஆசைகள முக்கியமான ஒரு விஷயமா வச்சு பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் சோசியல் மேனிபுலேஷன். சோசியல் மேனிபுலேஷன் சொல்லப்படுற விஷயம், நீ இந்த அளவு தான் போணும். நீ இந்த அளவு தான் பேசணும். நீ இந்த அளவு தான் வளரணும். இந்த அளவு தான் நீ உட்காரணும். இந்த அளவு தான் நீ இது பண்ண முடியும். இதுதான் உன்னோட எக்ஸ்டெண்ட். இதுக்கு மேல உன்னால வளர முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த எங்க சொசைட்டி இங்க ஒரு விஷயம் வச்சிருக்கு. நீ இந்த ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கியா? உன்னால இதுதான் பண்ண முடியும். நீ இதுதான் பண்ண முடியும். இதுக்கு மேல உன்னால போ முடியாதுன்னு சொல்லப்படுற இதுதான் சோசியல் மேனிபுலேஷன் அப்படின்ற மாரி சொல்றோம். நம்ம ஒரு ஆர்கனைசேஷனே எடுத்துக்கிட்டா கூட ஒரு பெர்சன் வளர்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுல பி ஆன் யுவர் டோஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் வளர ஆரம்பிப்பாங்க. மத்தவங்கள வந்து தம்பி இது மாரி பண்ணாத, இப்படி போகாத, இப்படி வராத, இந்த மாரி தான் பேசணும்னு சொல்லப்படுற இந்த அட்வைஸஸ கேட்டு இருக்க மனிதர்கள் வளர மாட்டாங்க. அதனால தான் சோசியல் மேனிபுலேஷன் இருக்கிற இடத்துல விட சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் அதிகமான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க ஏன் அத பண்ணக்கூடாது? இது ஏன் அப்படி போகும்? அது ஏன் அப்படி வரும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்கள உயர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க. 3வது விஷயம் ஃபால்ஸ் அசம்ப்ஷன்ஸ். ஐதீகம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும். நம்ம மெட்ராஸ் மூவில கூட இந்த செவுத்துல கை வச்சா செவுரு பொலி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவுத்தையே வந்து கை வைக்காமலே வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய பாலிடிக்ஸே இருந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு ஃபால்ஸ் அசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பல பல வருஷமா பேசி பேசி நம்மளே நம்பிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல இந்த விஷயத்த விட அதிகமா கொஸ்டின் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் பண்றதுனால என்னப்பா நடக்க போகுது? நம்ம வேலைய பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, இத கொஸ்டின் பண்ணி தான் அவங்க பல வழிகள உடைச்சு புதுசான ஒரு பாதைய கிரியேட் பண்ணுவாங்க. நமக்கே தெரியாம இப்படி ஒரு ரூட் இருக்கு. இவ்ளோ ஈஸியான வழி இருக்கு. நம்ம ஏன் அவ்ளோ சுத்தி போயிட்டு இருக்கோம்? அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்களுடைய பெர்சனல் மேட்டர்ஸா இருக்கலாம். உங்களுடைய சொல்யூஷன் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும். ஆனா இந்த மாரி சொசைட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த மாரி ஃபால்ஸ் அசம்ப்ஷன்ஸ்னால இந்த வழியில நீங்க போகாம அந்த வழிய நீங்க பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்க. கொஸ்டின் கேட்கறது மூலியமா மட்டும் தான் அந்த வழிய நீங்க உடைக்க முடியும். இத சிக்மா மேல்ஸ் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்மார்ட்டான ஆண்களா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் ஆர் ஈசிலி அடாப்ட் டூ எனி நியூ என்விரான்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். கம்பேர்ட் டூ நார்மல் மென்ஸ். இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகா காட்டும் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்காங்க. நம்ம நெனச்சத விட ரொம்ப ஸ்மார்ட்டான மென்களா மாத்தி விட்ரும். அதுக்கான காரணம் வந்து ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது. சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் நம்ம என்னதான் சொன்னாலுமே கூட, அந்த மாற்றத்துக்கு ஏத்தா மாதிரி நம்ம மாறுறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இங்க நெறைய பேர் வந்து மாற்றத்த பார்த்து இந்த மாற்றம் வந்துருச்சு, அந்த மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிற நேரத்துல, அந்த மாற்றத்தோட மாறி, அந்த மாற்றத்திலே ஜெயிச்சு காட்டுற மனிதர்கள் தான் சிக்மா பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து நியூக்ளியர் ஃபேமிலியா மாறுற பீப்பிளா இருக்கலாம். இல்ல நீங்க உங்களோட கரியர மாத்துறதா இருக்கலாம். இல்ல கரியரயே விட்டுட்டு நீங்க வேற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சேஞ்சா இருந்தாலுமே இனிஷியலா வந்து பயம் அதிகமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பயம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த சேஞ்ச் உள்ள இறங்கி பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும். அது நம்மள பயம் புடுத்ததா, இல்ல நம்மளுக்கு வழிகாட்ட வந்திருக்கா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஏன்னா வந்து ஒரு 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 விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இப்ப எந்த ஒரு டாஸ்க்கா வேணா எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து அ இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மரியாதை கிடைக்க போகுது. இந்த இடத்துல போனீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுற அந்த நடக்கிற விஷயத்த விட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துக்கு போணும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நெனச்ச விஷயம் நடக்குது. ஆனா அங்க போனீங்கன்னா, உங்கள ஹர்ட் பண்ற சில மனிதர்கள் இருக்காங்க. உங்களுக்கு மரியாதை குடுக்காத சில மனிதர்கள் இருக்காங்கன்னா, இவங்க போனா நம்மள மதிக்க மாட்டாங்களே, இவங்க போனா நம்மள ஹர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுற அந்த விஷயம் கஷ்டம் கிடையாது. ஹர்ட் பண்ணுவாங்களேன்னு சொல்லப்பட்ட அந்த நெனப்பு தான் கஷ்டம். அப்போ அந்த இடத்துக்கு நீங்க போனா தான் தெரியும் உங்களுக்கு கிடைக்க போற விஷயம். அப்போ சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சேஞ்ச் இருக்கு. மாற்றம் வருது, மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு, அந்த புதிய மாற்றத்த பத்தின புதிய மாற்றம் நம்மளுக்கு பயம் கிடையாது. புதிய மாற்றத்த பத்தின எண்ணம் தான் நம்மளுக்கு பயத்த குடுக்குது. அதனால அந்த மாற்றத்துல போய் பாருங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லப்படுற இந்த தாட் அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால, சீக்கிரமா அடாப்ட் ஆகி புதிய சிச்சுவேஷன்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, த்ரெட்ட அதிகமா பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்தாலயும் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற மனிதர்கள் வந்து இன்னும் அழகான, ஸ்மார்ட்டான மனிதர்களா தெரியிறாங்க. நம்ம நினைக்கிறதுக்கும் மேல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்மார்ட்னஸ் இஸ் எ கீ டூ சக்சஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவு உங்கள ஸ்மார்ட்டான ஒரு மனிதரா மாத்திக்கிறீங்களோ, எந்த அளவு ஸ்மார்ட்டா நடந்துக்கிறீங்களோ, அதுதான் உங்கள சக்சஸ் நோக்கி கொண்டு போப்போது. ஆனா அதே ஸ்மார்ட்னஸ் உங்களுக்கு அதிகமான சவால்களையும் இங்க குடுத்துட்டே தான் இருக்கும். அந்த சவால்கள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க தான் ஸ்மார்ட்டான மனிதராச்சே. நீங்க தான் வந்து ஜெயிக்க வேண்டியவராச்சே. இங்க போய் இந்த மாரி பிஹேவ் பண்ணிட்டீங்க. இங்க போய் தோத்துட்டீங்க. இங்க போய் இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, சுத்தி இருக்க மனிதர்கள் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஸ்மார்ட்னஸ்க்கும் ஜெயிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எல்லா இடத்துலயுமே ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஸ்மார்ட்னஸ். அப்போ ஸ்மார்ட்டா இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே வந்து எல்லா இடத்துலயுமே ஜெயிக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய முழு திறமையும், முழு பலத்தையும் காட்ட ஆரம்பிப்பாங்க. வெற்றியும், தோல்வியும் பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா வெற்றி ஸ்மார்ட்னஸ் கிடையாது. ஹாப்பினஸ் தான் ஸ்மார்ட்னஸ். ஒரு விஷயத்த நீங்க ஹாப்பினஸா செஞ்சுட்டே இருக்கும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்மார்ட்டான மனிதர்களா மாறுவீங்கன்றது தான் சிக்மாவோட ஃபார்முலான்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.